அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னிமனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. மீன ராசிக்காரர்களுக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் ராசியின் இந்த மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், கலத்திரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொல்ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. கேந்திராதி தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது நல்லது தான். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதால மனக்குழப்பம் தடுமாற்றம்லாம் ஏற்படும். எந்த வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். தனாதிபதி செவ்வாயும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறார். அதனால சொத்துக்களால் எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரப்போகுது. தொடக்கத்தில் விரையச்சொன்னியின் ஆதிக்கம் இருக்குது. அவரோட சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறதால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வழக்குகளும் வாய்தாக்களும் உங்களுக்கு வரலாம். பயணங்களை திடீரென மாற்றுவீங்க. கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் மட்டுமல்ல, உங்கள் ராசியின் தொழில்ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்கரம் பெறுவதால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதன் மூலம் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மனமருத்தம் அடையக்கூடிய செய்திகள் சேரும். உங்களுக்கு கூட்டுத்தொழில் இருக்கிறவங்கெல்லாம் விலகி தனியாக தொழில் செய்யலாமா அப்படின்னு சிந்தனை மேற்கொள்ளுவீங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டாம். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. சுக்கிரனோட சஞ்சாரத்தால் எல்லா விதத்திலையும் வசதி வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி 12ல் மறையும் பொழுது உங்களுக்கு நல்ல நேரம். எதிர்பாராத நல்ல சம்பவங்கள், எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுது கழிக்க போறீங்க. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கிறதால குடும்பத்தில் அமைதி இருக்கும். பிள்ளைகள் மனமகிழும் காரியங்களை செய்து கொடுக்க போகிறாங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுதலை பெற போகிறீங்க. சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த மாதத்தில்
பிள்ளைகளோட கல்வியில கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை. பெண்களுக்கெல்லாம் தங்க நகை சேரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களா நீங்க செய்ய நினைத்த காரியத்தை இந்த மாதத்துல செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் போட்டிகள் நீங்கி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள்ல இருப்பவர்களோட ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய சாதுரியமான பேச்சால நல்ல ஆதாயம் பணவரவுலாம் உண்டு. காரிய தடை அப்படிங்கிறது நீங்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் வெற்றியில முடியும். முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனத்தோடு இருக்கணும். வழக்கத்தை விட இந்த மாதத்துல செலவு அதிகரிக்கும். சிக்கனத்தை கையாளணும். மீனராசிக்காரர்கள் மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது தான் நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாம் கூடுதல் கவனம் செலுத்தணும். வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு புது புது யுக்திகளை கையாளணும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுதும் சரக்குகளை வாங்கும் பொழுதும் அதோட தரம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது தான் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் எல்லா காரியத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற மனசஞ்சலம், தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்துக்குங்க. திடீர் பண தேவை அப்படிங்கிறது வரும். அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள், கடிதம் மூலம் வரக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதெல்லாம் தடை தாமதங்கள்லாம் வரும். மீனராசிக்காரர்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அடிக்கடி மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். விரயஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறதால விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்யணும். வருமான பற்றாக்குறையால் இந்த மாதம் மன வருத்தம் அப்படிங்கிறது வரலாம். கடகராசியில குருவோட சஞ்சாரம் குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். உடன் இருப்பவர்களாலையும் உடன் பிறப்புகளாலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவு மன அமைதிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகளோட கல்யாண முயற்சி வரன்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நல்ல வரன்களை தேர்ந்தெடுக்கணும். வெள்ளிக்கிழமையோறும் ராகு காலத்துல துர்க்கையம்மன் வழிபாடு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடியதா இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகள் கேட்டா செய்து கொடுங்க. இந்த ஜனவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமா இருக்கும்.